அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய அருளால் நம்ம குர்ஆனை தொடர்ந்து ஓதிட்டு வரோம். அதை எப்படி நம்ம அணுகணுங்கிற முறைப்படி பார்த்துட்டு வரோம். லைஃப்பில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், பேசிக்கான முறைப்படி. இப்போ இதில் 10 அத்தியாயம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 10வது அத்தியாயமாக சூரா யூனூஸ் அப்படிங்கிறதுல இருக்கும். இதில் பலதரப்பட்ட சமுதாயத்தை பற்றி இறைவன் பேசிகிட்டே வரான். ஸோ இப்படி அந்த ஃபிரௌன் வந்து கடலை கடக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ 90வது வசனத்தில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இஸ்ராயலின் வழித்தோன்றல்களை கடலை கடக்க செய்தோம். ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் அநீதியும் அக்கிரமமும் இழைப்பதற்காக அவர்களை பின்தொடர்ந்து சென்றனர். இறுதியில் ஃபிரௌன் நீரில் மூழ்கத் தொடங்கிய போது அலறினான். இஸ்ராயலின் வழித்தோன்றல்கள் எந்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார்களோ அவனை தவிர உண்மையான இறைவன் வேறு யாரும் இல்லை என்று நானும் நம்பிக்கை கொண்டேன். மேலும் அந்த இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களில் நானும் ஒருவனாவேன் அப்படின்னு ஃபிரௌன் கதறான். எப்படிப்பட்ட ஃபிரௌன்? எல்லாமே எனக்கு தான் சொந்தம், நான் தான் எல்லாவற்றுக்கும் அதிபதி அப்படின்னு தன்னைத்தானே பெருமை அடித்து கொண்டு இருந்தவன் தன்னுடைய இறக்கும் தருவாயில் எல்லாம் வல்ல இறைவனை நம்புகிறான். அதாவது எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். இந்த இடத்துல என்னை வந்து என்னால் சர்வைவ் பண்ணிக்க முடியல, காப்பாற்றிக்க முடியல அப்படின்னு அவன் உணர்ந்து அவன் கதறான். நான் ஒத்துக்கிறேன், இறைவனுக்கு நான் அடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த தருணத்தில் இறைவன் அவனுக்கு என்ன பதில் உரைச்சான் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 91வது வசனம் பாருங்கள். ஆல் ஆன இப்போதுதானா வகத் அசைத்த கப்லு வக்குந்த மினல் முஃப்சிதீன். முஃப்சிதீன் அப்படின்னா விஷமிகளில். அப்போ அவனுக்கு பதில் கூறப்படுது, இப்போ தான் நீ நம்பிக்கை கொள்றியா? இப்போதான் நீங்கள் நம்பிக்கை கொள்றியா? இதற்கு சற்று முன்வரை நீ மாறு செய்து கொண்டிருந்தாய், குழப்பம் விளைவிப்பவர்களில் ஒருவனாகவும் இருந்தாய். அப்போது இந்த இப்படிப்பட்ட இந்த ஃபிரௌனை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அதாவது நான் தான் பெரியவன், எனக்கு கீழே தான் எல்லாரும் அப்படின்னு பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஃபிரௌனை நம்மளும் சிந்திச்சு பார்க்கணும், நம்மளும் இந்த கேட்டகரியில் இருக்கோமா அப்படின்னு. அப்போ கடைசி நேரத்தில் நீ ஒத்துட்டு, ஏன்னா வேறு வழியே இல்லை, இதுதான் நம்மளுடைய இதுவுமே. அதாவது நம்ம வேறு வழியே இல்லாமல் நம்ம தோற்று போகிறோன்னு வைங்களேன், அல்லது யார்கிட்டையாவது பணிஞ்சு போகிறோன்னு வைங்களேன், அது மேட்ரு கிடையாது. வேறு வழியே இல்லை, வேறு எனக்கு போக இடமே இல்லை, இவங்கக்கிட்ட நான் பணிஞ்சு போனால் தான் அட்லீஸ்ட் இவங்க வீட்டிலையாவது நான் தங்க முடியும் அப்படிங்கிற சூழலில் பணிஞ்சு போகிறது விஷயம் இல்லை. என்னால் எங்கே போனாலும் சர்வைவ் பண்ணிக்க முடியும், நான் எங்கே போனாலும் என்னால் என்னைய பார்த்துக்க முடியும், இருந்தாலும் நான் அல்லாஹ்க்காக இவங்கக்கிட்ட நான் பணிஞ்சு நிற்கிறேன், இவங்க சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு நம்ம செய்கிறோம்ல, அதுதான் இறைவன் எதிர்பார்க்குறான். அதே தான் இவனுக்கும் ஃபிரௌனுக்கும் இறைவன் சொல்கிறான். நீ இப்போ தான் நீ சாக போகிற நேரத்தில் நீ ஒத்துக்கிட்டு என்ன செய்ய? நீ உனக்கு டைம் கிடைச்ச நேரத்தில் நீ அப்படி ஏற்றுக்கரலையே, அப்போ நீ என்னவா இருந்த? குழப்பம் விளைவிச்ச மாறு செஞ்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு ஃபிரௌனை பார்த்து இறைவன் பேசுகிறான். அப்போ சிந்திச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு கேட்டு வளர்ந்தோமோ இல்லையோ, இந்த மாதிரி பல ஃபிரௌன்களுடைய வரலாறை கேட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம். ஸ்கூல் பாடப்புத்தகத்துலையா இருக்கட்டும், வேறு எதுலையாகவும் இருக்கட்டும், அதிகமாக. அப்போ இந்த மாதிரியான கெட்ட மனிதர்களுடைய, கெட்ட எண்ணம் உடையவர்களுடைய அந்த சூழலில் தான் நம்மளும் இருக்கோம். ஏன்னா காலமாக இவங்களை பற்றியே நம்ம படிச்சுட்டு வந்தோம், தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ நம்மளும் இவங்கள மாதிரி எதுவும் இருக்கிறோமா அப்படின்னு நம்மளை பரிசோதிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கும். ஸோ ஃபிரௌனை பார்த்து இறைவன் சொல்கிறான், நீ வந்து குழப்பம் விளைவிப்பவர்களில் ஒருவனாக இருந்த அப்படின்னு சொல்கிறான். அடுத்து ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆய வ இன்ன கஸீரம் மினன்னாசி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். இன்று உன் உடலை மட்டும் நாம் காப்பாற்றுவோம், உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினை தரும் சான்றாக விளங்கும் பொருட்டு
ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் நம் சான்றுகளை படுத்துபவர்களாய் இருக்கின்றனர். அப்போது ஃபிரௌனை வந்து அப்போ அல்லாஹ் காப்பாற்றலை, ஃபிரௌனுடைய உயிரை காப்பாற்றலை, உடலை மட்டும் காப்பாற்றி வச்சுருக்கான். அப்போது அவன் எவ்வளோ பெரிய ஒரு அராஜகம் பண்ணி இருந்தால் அவனை வந்து காப்பாற்றி அந்த உடலை காப்பாற்றி வச்சுருப்பான். இது வந்து நம்ம ரொம்ப மேலோட்டமாக இருக்கும். அதனால நம்ம குர்ஆனுடைய ஆழம் வந்து நமக்கு புரிய மாட்டேங்குது. அந்த மேலோட்டத்தையாவது நம்ம இப்போ கடந்து வருவோம். போக போக நம்ம இன்ஷா அல்லாஹ் 2வது தடவை குர்ஆன் ஓதும்போது இது இன்னும் நமக்கு அதிகமாக புரியும். அல்லது அதை சார்ந்து நம்ம கோ த்ரூ பண்ணும்போது வேறு விஷயங்கள் கண்டுபிடிக்கும்போது இந்த ஆயத்துடைய வெயிட்டேஜ் நமக்கு புரிய வரும். சரி, அப்போது ஃபிரௌனுடைய உடலை அல்லாஹ் காப்பாற்றிருக்கான். உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு இது படிப்பினை தரக்கூடிய சான்றாக விளங்கும் பொருட்டு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். ஆனாலும் இந்த மக்கள் தன்னோட சான்றை பார்த்தாலும் அலட்சியமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறான். இப்போ இந்த ஃபிரௌனுடைய இந்த மம்மி இப்போ இன்றைக்கி வந்து அது கிடச்சிருக்கு. நீங்கள் வேணால் கூகுளில் அடித்து பாருங்கள். ஃபிரௌன் அப்படிங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த ஃபிரௌன் அப்படிங்கிறது வந்து 2nd ராம்சேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 2ஆம் ராம்சேஸ் அப்படின்னு. இப்போ அவருடைய மம்மி வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மம்மி மீன்ஸ் பதப்படுத்தப்பட்ட சடலம் இல்லை, வெறுமனை எந்த ஒரு பதப்படுத்தவும் இல்லாமல் வெறுமனை அந்த உடல். அப்போ அந்த உடல் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா முதல் உலகப் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைமில், அதாவது உலகத்திலேயே ஒரு இறந்து போன ஒரு உடலுக்காக பாஸ்போர்ட் எடுக்கப்பட்டது அப்படின்னா அது ராம்சேஸோட உடல் தான். நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள். அப்போ இவ்வளோ ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ எடுக்கக்கூடிய மக்கள் யார்? ஃபிரௌனுடைய மக்கள் தான். இன்றைக்கி எல்லாருமே வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து ரொம்ப தூக்கி பேசுகிறோம். யூரோப்னால் அது செம்ம கல்ச்சரு, அங்கே சூப்பராக இருப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிலாம் நம்ம ரொம்ப அப்படியே பிரமிப்பாக பேசுகிறோம். ஆனால் அங்கே இருந்த ஒரு மன்னனைத்தான் இறைவன் என்ன பண்ணியிருக்கான்? அழிச்சிருக்கான், அத்தாட்சியாக எடுத்திருக்கான். இன்றைக்கும் ஒரு மோசமான ஆட்சிகள் எப்போலேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா முதல் உலகப் போர்லேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. நம்ம நினைக்கிறோம்ல இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், முன்னாலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் போய் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா அவங்கள விட நம்ம தான் இன்றைக்கி கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு புரியும். அப்போது காலங்கள் வந்து நாளுக்கு நாள் மோசமாக தான் போயிட்டுருக்கு, எதுவுமே வந்து நல்லபடியாக போகலை. இப்போ இது எல்லாத்துக்குமே இந்த ஆட்சி தான் விஷயம். மக்களுடைய நிர்வாகம், இன்னும் மற்ற இயற்கையுடைய வளங்களை பாதுகாக்கிறது, பயன்படுத்துறது, இதில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் இறைவன் எதுக்கு ஃபிரௌனை காப்பாற்றலை, ஆனால் ஃபிரௌனுடைய உடலை வச்சு சேஃப்டியாக உங்களுக்கு காமிக்கிறானே ஏன்? இதெல்லாம் நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்தோம். இந்த கதை எல்லாத்துக்குமே தெரியும், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரியும். ஆனால் இந்த ஃபிரௌன் யார், எங்கே உள்ளவன், இப்போ அந்த ஃபிரௌன் யார், அவ்வளோ மரியாதையாக கொண்டு போயிருக்காங்க. யூடியூப்பில் பார்த்தா வருது. முன்னாடியாவது யாராவது சொல்லணும் நமக்கு. இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வச்சு தேடி பார்த்தாவே கிடைக்கும், எல்லாமே தேட தெரியணும். அப்போது நீங்கள் பாருங்கள். அப்போ இந்த மாதிரி அந்த வெஸ்டர்ன் விஷயம், ஏன்னா எல்லாம் சொன்னான் இல்லையா, சூரியன் வந்து மேற்கில் உதிக்கும்னு. ஸோ மேற்குங்கிறது நம்ம மேப்பில் எதுன்னு போய் பாருங்கள், என்னென்ன விஷயங்கள் அந்த ஒளி என்னென்ன மேற்குலேருந்து நமக்கு வந்துட்டுருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிற எல்லா விஷயங்களும் அங்கேருந்து தான் வருது. சட்டத்திட்டங்களாக இருக்கட்டும், எல்லாமுமே நீங்கள் படிக்கிற படிப்பு வரைக்கும் சிந்திச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்கள். வலக்கத் பவ்வஅனா பனி இஸ்ராஈல முபவ்வஅ சித்கின் வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத் ஃபமக்தலஃபு ஹத்தா ஜாஅஹுமுல் இல்ம் இன்ன ரப்பக யக்ஸி பைனஹும் யௌமல் கியாமத்தி ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன். நாம் இஸ்ராயீலின் வழித்தோன்றல்களை மிகச்சிறந்த இடத்தில் வசிக்க செய்தோம், மேலும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை வசதிகளையும் வழங்கினோம். உண்மையான அறிவு அவர்களிடம் வந்த பின்னரே அன்றி அவர்கள் பிளவுபடவில்லை.
அவர்கள் எதில் பிளவுபட்டிருந்தார்களோ அதை குறித்து மறுமை நாளில் அவர்களுக்கு இடையே திண்ணமாக உம்முடைய இறைவன் தீர்ப்பு வழங்குவான். அப்போது ஃபிரௌன் கிட்ட இருந்து பனு இஸ்ராயேலை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஃபிரௌன் அங்கே அழிஞ்சிட்டான். அப்போ அழிஞ்சும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை வசதி கிடைக்குது, நல்ல சொகுசாக இருக்கிறாங்க. அதான் நல்லா சொல்கிறான், நல்ல வாழ்க்கை வசதி கிடைக்குது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய உண்மையான அறிவு, தெளிவான அறிவு அவங்கள்ட்ட கிடைச்சதுக்கு அப்புறம்தான் இவங்க பிளவுபடுறாங்க. இன்றைக்கி நம்ம பிளவுபட்டிருக்கோம்ல, நம்ம சேம் இதே தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துலேயும் நடந்துச்சு. அவங்க கஷ்டப்பட்டாலும் எல்லா விதமான தடையையும் தாண்டி அவங்க நமக்கு நல்ல வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனால் நமக்கு இந்த குரான் கையில் கிடைச்ச பிறகும் இன்றைக்கி நம்ம எப்படி அதாவது நிறைய பிரிவுகளாக பிரிஞ்சு போயிட்டோம். ஒரு கதை கூட வரும்ல, ஒரு மாடு 5 மாடு ஒன்றா மேய்ச்சலில் இருக்கும்போது இந்த சிங்கம் என்ன பண்ணும், தந்திரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டி விட்டுட்டு ஒரு மாடு மேயும் போது ஒன்றா கடிச்சு சாப்பிட்ரும். இதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்போம். சொல்லி கொடுத்து ஒத்துமையாக இருந்தால் சிங்கம் சாப்பிட்ருக்காது, அதனால் நம்ம ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தருவோம். ஆனால் இவ்வளோ பெரிய அறிவுடையவர்களே பனு இஸ்ராயல்களே, ஏன்னா அல்லாஹ்கிட்ட இருந்து உண்மையான அறிவு அவங்களுக்கு வந்திருக்கு. வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, பிளவுபட்டுடுறாங்க. இன்றைக்கி நம்ம ஷியா சுன்னின்னு சொல்லி பிரிஞ்சுருக்கோம். அப்புறமேட்டு அது பேர் என்ன, தௌஹீத்து சுன்னத்துன்னு பிரிஞ்சுருக்கோம். இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் என்னென்னமோ வரும், ஷாஃபி ஹனஃபி என்னென்னமோ சொல்கிறோம். எனக்கு புரிய மாட்டேங்குது நிறைய விஷயங்கள். அப்போ இப்படியெல்லாம் நம்ம பிரிஞ்சுருக்கோம்ல, அதே தான் அங்கேயும். இவங்க எதில் பிளவுபட்டு இருக்காங்களோ அதை குறித்து மறுமை நாளில் அவர்களுக்கு இடையே திண்ணமாக உம்முடைய இறைவன் தீர்ப்பு வழங்குவான். இது அவங்களுக்கு மட்டும் பொருந்தலை, நமக்கும் சேர்த்து தான். எதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ள பிளவுகள் இருக்கோ, அது உங்கள் மத சார்பாக இருந்தாலும் சரி, உங்கள் உறவுகள் சார்பாக இருந்தாலும் சரி, உங்கள் மார்க்கம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் கொள்கை ரீதியாக இருந்தாலும் சரி, நீங்களும் அல்லாஹ்க்காக தான் ஏதோ ஒன்று பண்ணுவீங்க, அவங்களும் அல்லாஹ்க்காக தான் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் இருக்கும், பிளவு இருக்கும். ஸோ யாருக்கு என்ன பிரச்சனை, யார் சரி யார் தப்புங்கிறத அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான் அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுறான். ஸோ எவ்வளோ பெரிய இஷ்யூலேருந்து இந்த மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க, எப்படி காப்பாற்றப்பட்டாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கிடச்சும் இவங்க என்ன மீறினாங்க, என்ன தப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா அதை நம்ம லைஃப்லையும் புரிஞ்சுக்கிறணும். வரலாறுகள் எப்போவுமே நடக்கும். ஸோ ஒரே கான்செப்டு தான், அது நம்ம தான் நம்மளோட லைஃபுக்கு அப்ளை பண்ணி பார்த்துக்கிறணும். சரியா? ஸோ இதை நம்ம சிந்திக்கணும். ஸோ யாருக்கு யார் சரி தப்பு அப்படிங்கிறத இறைவன் தீர்ப்பு வழங்குவான். அடுத்து பாருங்கள், ஃபஇன் குன்த ஃபீ ஷக்கிம் மிம்மா அன்சல்னா இலைக்க ஃபஸ் அலில்லதீன யக்ரஊனல் கிதாப மின் கப்லிக் லகத் ஜாஅகல் ஹக்கு மிர் ரப்பிக ஃபலா தகூனன்ன மினல் மும்தரீன். நாம் உம்மீது இறக்கி அருளியவற்றில் உமக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உமக்கு முன்பிருந்தே வேதத்தை படித்து கொண்டிருப்பவர்களிடம் நீர் கேளும். உண்மையில் இறைவனிடமிருந்து உமக்கு சத்தியமே வந்துள்ளது. எனவே சந்தேகம் கொள்வோருள் நீரும் ஒருவராகி விட வேண்டாம். அப்போது இந்த வசனங்கள், அதாவது குரான் இப்போ அல்லாஹ் நபிக்கு இறக்கியிருக்கான் இல்லையா? ஸோ இந்த வசனங்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு முன்னாடி இருந்த வேதத்தை படிச்சுட்டு இருந்தவங்க கிட்ட நீங்கள் போய் கேளுங்க. உண்மையிலேயே இறைவனிடமிருந்து உமக்கு சத்தியமே வந்துள்ளது. எனவே சந்தேகம் கொள்வோரில் நீர் ஒருவராகிடாதீங்க. இப்போ இன்றைக்கி நிறைய நம்மளுடைய முன்னாடி இருந்த வேதங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதை ஓதுறவங்களே சொல்கிறாங்க. அது பைபிளாக இருக்கட்டும், இன்னும் பைபிளே புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு இருக்குது. அது இல்லாமல் ஒவ்வொரு ஜோன்லையுமே, அதாவது ஒவ்வொரு நாடுகள்லையுமே நல்லது கெட்டதை எழுதி வச்சுருக்காங்கல்ல. நல்லது கெட்டது எழுதியிருந்தாவே, சட்டங்கள் இருந்தாவே அது இறைவன்கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். அதுக்குன்னு இன்றைக்கி அவங்களா இஷ்டத்துக்கு எழுதி வச்சுக்கிறாங்களே, அது கிடையாது.
அதே மாதிரி நிறைய வரலாறு நூல்கள் எல்லாம் பொய்யா எழுதிட்டு வராங்க. இந்த ஒரு படத்தில் காமெடிக்கு சொல்லுவாங்க, ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்படி தான் இருந்தேன்னு யாருக்கு தெரிய போகுது, நீங்கள் வரைங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு வரைவார் அவருடைய பாடியை. அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற வரலாறு எல்லாமே பொய் தான். 90% நம்ம தேடி எடுக்கணும். எடுத்தாலும் அதை கொஞ்சம் பகுத்தறிவோடு சிந்திக்கணும். அப்படிங்கிறப்போ இன்னைக்கு காலத்தில் நம்ம அந்த பைபிளையோ மற்ற வேதங்களையும் படித்து முழுசாக கற்றுக்க முடியாது. ஆனால் அதை நீங்கள் படித்து பாருங்கள். இதோட அதாவது அதில் வந்து அவங்க பொய்யா சொல்லுவாங்க. ஒரு நபியை அதிகமாக பைபிளில் பாருங்களேன், அவர் வந்து நபின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக தான் காமிப்பாங்க. ஆனால் அந்த ஹீரோவை இழிவுபடுத்தி காமிப்பாங்க. அது எல்லா நபிமார்களையுமே அப்படி தான். இப்போ ரீசெண்டாக கூட ஐயூப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி நாங்கள் ஒரு வகுப்பில் பார்க்கும்போது ஒரு சின்ன கிளாஷ் கூட நடந்துச்சு. அவ்வளோ மோசமாக ஐயூப் அலைஹிஸ்ஸலாமை சித்தரிச்சிருந்துச்சு அந்த பைபிள். ஸோ இப்போ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து அந்த அவங்களுடைய பழைய வேதங்கள், முன்னாடி உள்ள வேதத்தை வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வேதம் படித்தவங்கள்ட்ட இதை தெளிவாக காமிச்சு பாருங்கள், அவங்க ஒத்துப்பாங்க. ஸோ இந்த வேதம் உண்மையான வேதம் தான், இதில் நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை அப்படின்னு இறைவன் சொல்கிறான். வலா தகூனன்ன மினல்லதீன கத்தபூ பி ஆயாத்தில்லாஹி ஃபதகூன மினல் ஹாசிரீன். மேலும் எவர்கள் அல்லாஹுடைய வசனங்களை பொய்யென்று கூறினார்களோ அவர்களுள் ஒருவராகவும் நீர் ஆகிவிட வேண்டாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், இந்த வசனத்துக்கு மேலே நீங்கள் சந்தேகப்படாதீங்க. அதே மாதிரி இந்த வசனங்களை பொய்ன்னு சொன்னாங்க சிலர், அவங்களோட நீங்கள் ஆயிடாதீங்க. அப்படி ஆகிட்டீங்கன்னா நீங்கள் தான் இழப்புக்குள்ளாகிடுவீங்க. இப்போது இன்றைக்கி நம்ம யாரோட கூட்டு சேர்றோம்? இறைவனுடைய வசனங்கள் இன்றைக்கி நமக்குமே தெரியல எது இறைவனுடைய வசனங்கள்னு. ஏன்னா நம்ம குரான் காலத்துக்கும் ஓதியிருக்கோம், கொண்டிருக்கோம். ஆனால் குரானில் எல்லாம் இதுதான் சொல்லியிருக்கான்னு நமக்கு தெரியலல்ல. இப்போ தானே நம்ம இந்த 10 அத்தியாயம்தான் வந்திருக்கோம். அதுவும் ஒரு தடவை தான் ஓதியிருக்கோம். இன்னும் நம்ம வந்து எத்தனை தடவை ஓதுனாலும் இது நமக்கு புதுசாக தான் இருக்க போகுது. அப்போது இந்த மாதிரி எது அல்லாஹ்வுடைய வசனம்னு நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் யாருக்கும் பாதகம் இல்லாமல் எல்லாத்துக்குமே சாதகம் தரக்கூடியதா, எல்லாத்துக்குமே அது ஒரு நடுநிலையாக பேசும். யாருக்கும் ஒருத்தவரை இழிவாகவும் ஒருத்தவரை உயர்வாகவும் பேசாது. அப்படி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அல்லாஹ்வுடைய விஷயங்கள் தான். புரியுதா? ஸோ அப்படி இறைவனுடைய விஷயங்களை, உண்மையான விஷயங்களை நீங்கள் பொய்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நீங்கள் சேராதீங்க. அப்படி நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் தான் இழப்புக்குள்ளானவங்க. இப்போ நம்ம யாரோட சேர்றோம், எது அவங்க சொல்கிற கொள்கைகள் என்ன, இது யாருக்காவது நமக்கு தெரியுதா? முதல்ல நம்ம ஒரு குரூப்பில் இருக்கோம், நம்ம ஒரு படிக்கிறோம், நம்ம ஒரு ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறோம், அல்லது ஏதோ என்னென்னமோ நம்ம பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் உண்மையா பொய்யா, எதை நோக்கி நம்மளை அது கூட்டு போகுது சிந்திக்கிறோமா? இன்றைக்கி எத்தனை பேர் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஆகியிருக்காங்க? நம்ம பெண்கள் தான். எனக்கு தெரிஞ்சு இதை நான் சொல்கிறேன். ஸோ மேக்கப்புடைய நீ பண்ணுறது ஓகே, பட் நீங்கள் பண்ணுறத யார் பார்க்குறாங்க? இன்றைக்கி என்ன நடக்குது? அதே மாதிரி நிறைய பேர் ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கிறாங்க. முஸ்லீம்ஸ் சிலர்லாம் வந்து மாஷா அல்லாஹ் பர்தா போட்டு கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துறாங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த ஃபோட்டோஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அல்லாஹ் சொன்னதில் எந்த மாதிரி அது இருக்குது? இன்றைக்கி எந்த மாதிரி ஃபோட்டோஷூட் நடக்குது? முன்னாடி அந்த ஒரு சும்மா ஆணும் அந்த கணவன் மனைவி கையை பிடிக்கிற மாதிரியான ஸ்டில்ஸே வந்து முன்னாடிலாம் கொஞ்சம் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், குழந்தைங்களுக்கு அது ஒரு தேவையற்ற செலவு வேறு. அல்லாஹ் எதுக்கு செலவு பண்ண சொல்கிறான், நம்ம எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அப்போ இந்த விஷயம் வந்து அல்லாஹ்வுடைய வசனத்தை பொய்ன்னு தானே ஆக்குறோம். அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் காசை வச்சு நீங்கள் ஏழைக்கு கொடுங்க, வறியவருக்கு கொடுங்க, ஜக்காத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நான் என் பிள்ளையவே பார்க்கணும், என் பிள்ளைக்கு நான் வெட்டிங் இது வைக்கணும், அது வைக்கணும், அதெல்லாம் வந்து நமக்கு என்ன தெரியவா செய்யுது? எல்லாரும் பண்ணும்போது நம்மளும் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சமூக விஷயங்கள், தேவையற்ற பொய்யான விஷயங்களை கொண்டு வராங்க, செய்கிறாங்க
அப்படின்னா அவங்களோட நீங்கள் ஒருத்தராக ஆக தேவையில்லை. அப்படிலாம் செஞ்சால் தான் நம்மளையும் இந்த சமூகம் நம்பும் ஏற்றுக்கும். அப்படின்னா அப்படிலாம் இந்த சமூகத்துக்காக நம்ம இறைவன் சொன்னதை மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை இங்கே ரொம்ப தெளிவாக இறைவன் சொல்கிறான். இன்னல்லதீன ஹக்கத் அலைஹிம் கலிமத்து ரப்பிக லா யூமினூன். உண்மை யாது எனில் எவர்கள் மீது உம்முடைய இறைவனின் வாக்கு மெய்யாகிவிட்டதோ அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். அப்போது நம்ம நினப்போம், இதெல்லாம் தெரியுது, ஆனால் நான் இவங்கள்ட்ட இதை நான் சொல்ல போனால் இவங்க ஏற்றுக்க மாட்றாங்களே, இவங்க என்னையவே ஏதாவது சொல்லி அமைதியாக்கிட்டுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்போது உண்மை என்னென்னா, அல்லாஹ் எப்படி ஃபிரௌனுக்கு அவன் சாவர வரைக்கும் அல்லாஹ் ஒன்று அவன் ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்களுடைய இறுதி கட்டம் வரைக்கும் அவங்க நிராகரிப்புலேயே இருக்கணும்னு அல்லாஹ் நினச்சிட்டான் அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் நம்பிக்கை கொள்ளவே மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல மற்றவங்களையும் நீங்கள் வச்சு பாருங்கள், மிக முக்கியமாக உங்களை நீங்கள் வச்சு பாருங்கள். அப்போ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சில விஷயங்கள் நீங்கள் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னா ஒருவேளை அல்லாஹ் அதை நாடி இருக்கானோ, அல்லாஹ் நான் கடைசி வரைக்கும் என்னை தவறான வழியிலே செலுத்திடாத, எனக்கு நேரான வழியை காமி அப்படின்னு நம்ம தான் கேட்கணும். ஏன்னா யார் அல்லாஹ் நாடுறானோ அவங்க, யாருக்கு வேதனை கொடுக்கணும்னு அல்லாஹ் நினச்சிட்டானோ அவங்க கடைசி வரைக்கும் நம்பிக்கை கொள்ளவே மாட்டாங்க. வலவ் ஜாஅத்தும் அத்ஹும் குல்லு ஆயத்தின் ஹத்தா யரஉல் அதாபல் அலீம். எத்தனை சான்றுகள் அவர்களிடம் வந்தாலும் சரியே, அவர்கள் துன்புறுத்தும் வேதனையை கண்டாலன்றி அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். பாருங்கள், எவ்வளோ சான்றுகள் ஃபிரௌனுக்கு கொடுத்தும் அவன் என்ன ஆனா, சாவ போகிற நேரத்தில் தான் நம்பிக்கை கொண்டான். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் வருதில்ல, நிறைய தொந்தரவுகள் வருதில்ல. எல்லா இயற்கை வளங்களையும் போட்டு வேஸ்ட் பண்ணுறாங்க, ஃபுல்லாக நாசம் பண்ணுறாங்க. மனிதர்களையும் வேலைக்கு மேலே சுமைக்கு மேலே சுமை கொடுத்து கொள்ளுறாங்க. படிப்புங்கிற பேரில், வேலைங்கிற பேரில், தொழிலுங்கிற பேரில், அப்புறம் இன்னும் அந்தஸ்துங்கிற பேரில், சொந்த வீடு கட்டினா தான் நமக்கு மதிப்புன்னு சொல்லி நம்மளை சொந்த வீடு கட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் கடன்னு காலத்துக்கும் கடன்லையே இருந்து மகனையும் வாழ விடுறதில்ல, மருமகளையும் வாழ விடுறதில்ல. இப்படி ஒரு குடும்பத்தில் பெரியவங்களாக இருக்கிறதுக்கு இல்லாமையே போயிடலாம். இன்றைக்கி அதிகமாக எனக்கு தெரிஞ்சு ஹிந்துஸை விட முஸ்லீம்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க வீட்டில் உள்ள பெண்கள்னால, அம்மாக்கள்னால. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அம்மாக்கள் காலில் சொர்க்கம்னு. ஆனால் இந்த மாதிரியான அம்மாக்கள் காலில் எப்படி சொர்க்கம் வரும்? நீ எவ்வளோ கடன் ஆனாலும் பரவாயில்ல, இந்த வட்டியை நம்ம இது பண்ணணும் சொல்லிட்டு மகனையும் வேலைக்கு அனுப்புகிறீங்க, மருமகளையும் வேலைக்கு போக சொல்கிறீங்க. வீட்டை கட்டு, வாசலை கட்டு, அந்த நகையை வாங்கு, இந்த நகையை வாங்கு, தங்கச்சிக்கு செய்யி, இதுக்கு செய்யி அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பண்ணி ஒன்று இப்படி இருக்கீங்க. இல்லைன்னா நீ வெளிநாட்டில் தான் இருக்கணும், நீ இங்கே இருக்க தேவையில்லை, நீ மொத்தமாக எல்லாம் இது பண்ணு, நீ உன் ஒய்ஃபோட வாழ்றியோ இல்லையோ எனக்கு நீ காசு கொடுத்து விட்டுட்டே இரு. இப்படிலாம் அம்மாமார்கள் இருக்காங்க, சகோதரிமார்கள் இருக்காங்க. அல்லாஹ் இப்படியா நம்மளை இருக்க சொன்னா? நம்ம மற்றவங்கள யோசிக்கணும்னு அவசியமே இல்லை, முதல்ல நம்மளை நம்ம பார்க்கணும். அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு இதுவும் இல்லை. ஆனால் அல்லாஹ் என் காலில் தான் உனக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு மகனை பார்த்து சொன்னால் இது எப்படி? அதுக்குன்னு குறை சொல்லலை. இன்னும் நிறைய அம்மாமார்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய மகன் மருமகளை நல்லபடியாக வச்சுக்கிறாங்க. கடனே இல்லாமல் கூட நீ இருக்கிறத வச்சு போதும்மா, நல்லபடியாக இருப்போம், வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மாமார்களும் மாமியார்மார்களும் இருக்காங்க. ஆனால் இன்னும் அப்படி அம்மா மாமியார்மார் இருந்தால் மக என்ன பண்ணுறாங்க, இல்லை நாங்கள் இது என்ன சொல்கிறது, தலைகீழாகத்தான் குதிப்போன்ற மாதிரி நாங்கள் கடன் வாங்கி எல்லாரும் மாதிரியும் தான் நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு மேலும் மேலும் என்ன செய்கிறாங்க, அவங்க சுமையை அவங்களே இன்னும் அதிகப்படுத்திக்கிறாங்க. மண்ணை அள்ளி அள்ளி தலையில் வைக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ அள்ளி வைக்கிறோமோ அவ்வளோ சுமை தானே நமக்கு. அது யார் வச்சா என்ன, நீங்களாம் வச்சுக்கிட்டா என்ன, பக்கத்தில் உள்ளவங்க வச்சா என்ன?
அப்போ இந்த மாதிரி உலக ஆடம்பரங்களை வச்சுட்டு அதுக்குன்னு நான் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறது இதெல்லாம் கூட நீங்கள் ஆடம்பரம்னு சொல்கிறீங்களா? ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்றது, ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது, அதெல்லாம் கூட நீங்கள் ஆடம்பரம்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு ஆசையா இருக்கு, உங்களுக்கு தோணுதுன்னா ஓகே. அல்லாஹ் உங்கள அனுபவிக்க தான் சொல்றான். ஆனா, மத்தவங்க வச்சிருக்காங்கன்னு நீங்க செய்றீங்கல்ல, அந்த இடத்துல தான் நீங்க தவறிழைக்கிறீங்க. அல்லாஹ் தான் சொல்றான், என்ன நிராகரிக்கிறவங்களோட நீங்க சேராதீங்கங்கிறான். அப்ப மத்தவங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்னு நம்ம ஏன் போய் நிக்கணும்? இந்த மாதிரி எவ்வளோ சான்று நான் சொன்னாலும், கடைசியில துன்புறுத்தக்கூடிய வேதனைய பார்த்தா தான் இவங்க நம்பிக்கை கொள்ளுவாங்க. அப்ப நம்பிக்கை கொண்டு பிரயோஜனமே இல்ல. என்னாகும்? வட்டிக்கு மேல வட்டி, லோனுக்கு மேல லோனு, இஎம்ஐன்னு போய் ஒரு கட்டத்தில அந்த ஆண்மகன் வந்து நெஞ்சு வலிச்சு செத்துறணும். இன்னைக்கு அதுதான் நடந்துட்டுருக்கு. எத்தன பசங்க 35 40 வயசுக்குள்ளேயே இன்னைக்கு அதிகமா மரணங்கள் வருது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவன் பாதுகாப்பானாக. ஆமா, இவ்ளோ ப்ரெஷரு ஒரு 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 பையனுக்கோ, ஒரு பொண்ணுக்கோ நீங்க தர்றீங்க அப்டின்னா, என்ன ஆகும்? மத்தவங்களுக்காக வாழ்ந்து கடைசியா துன்புறுத்தக்கூடிய வேதனைய பார்க்குற வரைக்கும் நீங்க நம்பிக்கை கொள்றதே இல்ல. அவன் செத்ததுக்கப்புறம், இதுக்கு மேல எதுக்கு? அப்படின்னு அந்த வீட்ட வித்துட்டு கடன அடைக்கிறது. அதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமா? இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நொந்து அவங்க வாழ்க்கையவே இழந்து, அல்லது இதுக்கு மேல முடியாதுங்கிற நிலைக்கு போகி, கஷ்டப்பட்டு, அந்த லோன அடைக்க முடியாம, வாங்குன வீட்ட வித்து அந்த லோன அடைச்சு, எவ்வளோ மோசம்! இன்னைக்கு நடக்குதா இல்லையா? நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் வர்றீங்க. உங்க பக்கத்து வீட்ல, உங்க வீடுகள்லயே கூட நடக்கும். நகைய கொண்டு போய் வச்சு, இது பண்ணி, அப்புறம் வீடும் ஒழுங்கா கட்ட முடியாம, நகையும் திருப்ப முடியாம, எவ்வளோ! வீடு மட்டும்னு இல்ல, மத்த விஷயங்களையும் சேர்த்து தான். பிஸ்னஸ்ன்னு நெனச்சுக்கிட்டு போட்டு, பிஸ்னஸ்ல எந்த முன்னறிவும் இல்லாம, எந்த ஒரு பக்குவமும் இல்லாம, எடுத்தோனே ஒரு யாரோ சொன்னாங்கன்னு உள்ள போயிட்டு, இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் இதையும் இழந்து, லாஸ் ஆகி வந்து யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படியெல்லாம் இருக்கணுமா? இந்த மாரிலாம் கடைசி நேரத்தில எல்லாமே நீங்க இழந்ததுக்கு அப்புறம் தான் புரியணுமா? சிந்திச்சு பார்த்துக்கிருங்க. அல்லாஹ் அதுதான் சொல்றான். ஃபலௌலா கானத் குர்யத்தன் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ் லம்மா ஆமனு கஷஃப்னா அன்ஹும் அதாபல் ஹிஸ்யி ஃபில் ஹயாத்தித் துன்யா வ மத்தஅனாஹும் இலா ஹீன். இறை தண்டனையை கண்டபோது நம்பிக்கை கொண்ட எந்த ஊர் மக்களுக்காவது அவர்களுடைய நம்பிக்கை பயனளித்திருப்பதாக எந்த ஓர் எடுத்துக்காட்டாவது இருக்கிறதா? யூனுஸுடைய சமுதாயத்தை தவிர. பாருங்களேன், நம்ம என்ன நினச்சோம்? யூனுஸ் நபியவே வந்து ஒரு சமுதாயம் வந்து துரத்தி அடிச்சிருக்குன்னா, அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த யூனுஸ் சூறாவை நம்ம பார்க்க வந்தோம். ஆனால் இங்கே இறைவன் சொல்கிறான், இறை தண்டனையை பார்த்துருச்சு ஒரு ஊர் அப்படின்னா, அந்த மக்கள் வந்து அதுலேருந்து தப்பவே முடியாதான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயமாக இருக்கட்டும், ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயமாக இருக்கட்டும், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயமாக இருக்கட்டும், அந்த அந்த வேதனை வந்ததுக்கப்புறம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் யூனுஸுடைய சமுதாயத்தை தவிர அத்தகைய எடுத்துக்காட்டு எதுவும் இல்லை. அந்த சமுதாயத்தினர் நம்பிக்கை கொண்டபோது உலக வாழ்க்கையில் இழிவு தரும் வேதனையை நாம் அவர்களை விட்டு அகற்றிவிட்டோம். மேலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வாழ்வதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கவும் செய்தோம். இப்போ இதுதான் நமக்கு அல்லாஹ் தர ஒரு ஆறுதல் செய்தி. நம்ம இவ்வளோ நேரம் நம்ம இப்படி இருக்கோமே, அப்படி இருக்கோமே, இதெல்லாம் நம்மளை தானே சொல்கிறான்ல அப்படின்னு பார்த்துட்டே வந்தோம்மா, பயமாக இருந்துச்சா? இப்போ சொல்கிறான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம்னு ஒன்று இருந்துச்சு. அவங்களுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோம்? அந்த வேதனை கைக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த வேதனையிலேருந்து அவங்கள காப்பாற்றணும். அப்படின்னா என்ன? அந்த அந்த மாதிரி நமக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் நம்ம அந்த காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நம்ம வாழ்கிறதுக்கு வாய்ப்பையும் வழங்கியிருக்கான்ல.
ஸோ அந்த மாதிரி ஒரு சில சமுதாயத்துக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கும் நம்ம எவ்வளோ பெரிய தவறு என்னமோ பண்ணி வாழ்க்கையோட விளிம்பில் இருந்தாலும் நம்மளுடைய செயல்கள் சரியாக இருந்தால் நம்ம மனம் திருந்தணும் அப்படின்னா வரும். அடுத்த 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 ஆயத்தில் பார்ப்போம் எப்படி அந்த வாய்ப்பு கிடச்சிச்சின்னு பார்ப்போம். சரியா? அப்போது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க நல்லபடியாக வசதியான முறையில் வாழ்கிறதுக்கு அல்லாஹ் வழி செஞ்சுருக்கான். பனு இஸ்ராயலுக்கு அது கொடுக்கல. பனு இஸ்ராயல் பிளவுபட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டான்ல. ஆனால் இவங்க நம்மளுடைய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் வாய்ப்பளிச்சிருக்கான். அப்போது யூனுஸ் அந்த வாய்ப்பளித்ததை இறைவன் சொல்லி காமிக்கிறான்னா அப்போ உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத தான் இங்கே சொல்லி காமிக்கிறான். எதுக்கு வாய்ப்பு கொடுத்தான்னு பார்ப்போம் வாங்க. அடுத்த ஆயத்து பாருங்கள். வலவ் ஷாஅ ரப்புக லஆமன மன் ஃபில் அர்தி குல்லுஹும் ஜமீஅ அஃபஅன்த துக்ரிஹுன் நாஸ ஹத்தா யகூனு முஃமினீன். உலகிலுள்ள அனைவரும் நம்பிக்கை கொண்டு கீழ்ப்படிந்தவர்களாகவே இருக்க வேண்டும் என்பது இறைவனின் நாட்டமாக இருந்தால் இப்பூமியிலுள்ள அனைவருமே இறை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்க மக்கள் நம்பிக்கையாளர்களாகி விடுவ வேண்டும் என்று நீங்கள் அவர்களை கட்டாயப்படுத்துவீரா? என்னடா இது? அதாவது அல்லாஹ் சொல்கிறான், நான் நீங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொடுத்ததுக்கப்புறமும் பிளவுபட்டு போனீங்கன்னா நான் உங்களுக்கு தீர்ப்பளிப்பேன் அப்படிங்கிறான். நீங்கள் நிராகரிப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் அல்லாவை நிராகரிக்கிறீங்க, பிடிவாதமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங் இறைவனை ஏற்றுக்காமையே கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை சொல்லிவிட்டு அவருடைய சமூகத்தாரை மட்டும் நான் காப்பாற்றினேன், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைஃப் டைம் கொடுத்தேன் அப்படிங்கிறான். இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் எல்லா மக்களுமே அல்லாவை அல்லாஹ்க்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும் அப்படின்னு இறைவன் நாடி இருந்தான் அப்படின்னா இங்கே எல்லாருமே இறை நம்பிக்கையாளராக இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கையில் மக்கள் ஆனால் இப்போ யாரும் அப்படி இல்லைல்ல. அப்போனா இது அல்லாஹ்வுடைய நாட்டம் தானே. அப்போ மக்கள் நம்பிக்கையாளர்களாகி விட வேண்டும் என்று நீர் அவர்களை கட்டாயப்படுத்துவீரா? விச் மீன்ஸ் நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இங்கே அவங்களுக்குன்னு அந்த சூஸ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அப்போது நம்ம வழிகாட்ட தான் முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவும் பண்ண முடியாது. அப்போது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நமக்கும் அதுதான். ஸோ யாரையும் நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்கன்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது, நம்மளையே கூட. அப்போ அடுத்து வமா கான லினப்சின் அன் தூமின இல்லா பி இதுனில்லா வயஜலுர் ரிஜ்ஸ அலல்லதீன லா யாக்கிலூன். எந்த மனிதனும் அல்லாஹ்வின் நாட்டமின்றி நம்பிக்கை கொள்ள முடியாது. மேலும் எவர்கள் சிந்தித்து உணரவில்லையோ அவர்கள் மீது அவன் மாசுபடிய செய்கிறான். இதுவே அவனது நியதி. முடிஞ்சு. அதாவது எல்லாருமே நம்பிக்கை கொள்ளுவாங்கன்னு கிடையாது. ஆனால் யார் நம்பிக்கை கொள்ளுவாங்க அப்படின்னா, யார் சிந்திச்சு உணர்றாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை கொடுப்பான். அல்லாஹ் சொல்லிட்டான். அதாவது யார் யோசிக்கிறவங்க நல்ல வழிக்கு போவீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? யோசிக்கிறதே கிடையாது. யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்பிட்டு அடுத்து வேறு யாராவது சொல்கிறத ஏற்றுக்கிறது. அல்லாஹ் எங்கேயுமே மனனம் செய்யவே சொல்லலை, நம்மளை யோசிக்க சொல்கிறான். தயவு செஞ்சு யோசிங்க. உங்கள் குழந்தைங்கள நீங்கள் ஹாஃபிஸ் ஆக்குங்க, மாஷா அல்லாஹ். ஆனால் அதுக்கு முன்னாடி குரானை புரிய வைங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. எந்த ஒரு விஷயம் மற்றவங்க முன்னாடி உங்களுக்கு பெருமையை தருதோ அதை செய்யாதீங்க. எந்த ஒரு விஷயம் மற்றவங்க முன்னாடி உங்களுக்கு பெருமையை தருதோ அதை செய்யாதீங்க. எந்த ஒரு விஷயம் மற்றவங்க முன்னாடி உங்களுக்கு பெருமையை தருதோ அதை செய்யவே செய்யாதீங்க. எந்த ஒரு விஷயம் உங்களை சிந்திக்க வைக்குதோ அதை மட்டும் செய்யுங்க. சிந்திக்கிறேன்ற பேரில் எனக்கு தோன்றதெல்லாம்னு கிடையாது. இங்கே கொஞ்சம் மனசை உங்கள் சிந்தனையை சீர்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு வாய்ப்பை தருவான். எவ்வளோ இஷ்யூ ஆச்சு, எனக்கு எல்லாமே நொடிஞ்சு போச்சு, என் பிஸ்னஸ் போச்சு, என் வீடு போச்சு, எல்லாம் போச்சு, பரவாயில்ல, நம்ம சிந்திச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் மேலே வரலாம். சிந்திக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகத்தில்
வாழ்க்கை. சொல்லுவாங்க தானே, அறிவுள்ளவனுக்கு தான் இங்கே வாழ்க்கை. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். யார் சிந்திக்கலையோ, சிந்தித்து உணரவில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிந்திக்கிறது மட்டும் இல்லை, எல்லாரும் தான் சிந்திக்கிறாங்க. எவ்வளோ சயின்டிஸ்ட்லாம் சிந்திக்காத சந்திப்பா சாரி அவங்கெல்லாம் சிந்திக்காத சிந்தனையா? நிறைய பொலிட்டீஷியன்ஸ், தவறான எண்ணமுடையவர்கள் எல்லாரும் தான் சிந்திக்கிறாங்க. ஆனால் சிந்தித்து உணரவில்லையா அப்படின்னா, சரியான முறையில் சிந்திக்கணும். இது சரி, இது தப்புன்னு எனக்கு பிரித்து பார்க்க தெரியணும். அப்படி நீங்கள் பிரித்து பார்த்து சிந்தித்து உணரவில்லைன்னா, அப்போ உங்கள் மேலே அல்லாஹ் மாசுபடிய செய்வான். இதுதான் அவனுடைய நியதி. இப்போ நமக்கு புரிஞ்சிருக்குமே. அப்போ அல்லாஹ் நாடுனா எல்லாரும் தான் இப்போ இறை நம்பிக்கையாளராக ஆயிடுவாங்க. அப்போ ஏன் கெட்டவங்க இருக்காங்க? ஏன் யாரும் நம்பிக்கை கொள்ள மாட்றாங்க? நீங்கள் சிந்திச்சிங்கன்னா நீங்கள் நல்வழி பெறுவீங்க. சிந்திக்கலைன்னா நல்வழி பெற மாட்டீங்க. சிந்தித்து உணரணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் யோசிக்கிறதுல இது நல்லது, இது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சது நான் நல்லதை தேர்ந்தெடுத்து போகணும். அப்படி போனால் தான் அது கரெக்டாக வரும். சிந்திக்கிறேன், இது நல்லது, ஆனால் இது செஞ்சால் எனக்கு இவ்வளோ லேட் ஆகும், இது கெட்டது, ஆனால் இது செஞ்சால் எனக்கு சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம், எனக்கு சீக்கிரம் வேணும், அதனால நான் கெட்டதையே சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, போய் கெட்டதுன்னா அப்போ அதனுடைய இதை நீங்கள் அடைஞ்சு தான் ஆகணும். ஸோ சிந்திச்சு சரியானதை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அவங்க சேஃப். யார் சிந்திச்சு தவறானது தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவன் மாசுபடிய செய்கிறான். ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்ஷா அல்லாஹ் நாளையோட இந்த சூரா யூனூஸ் முடியும். இந்த யூனூஸில் இறைவன் இத்தனை தரப்பட்ட சமுதாயத்தை பற்றி பேசினாலும் கடைசியாக அவனோட ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லிட்டான். சிந்தித்து உணர்றீங்களா, உங்களுக்கு லைஃப் செட்டில். சிந்திக்கலையா, சிந்தித்து உணரலையா, நீங்கள் மாசுபடுவீங்க. முடிஞ்சு. இறைவன் பாதுகாப்பானாக. இறைவன் உங்களையும் என்னையும் சிந்தித்து உணர்பவர்களின் பட்டியலில் சேர்த்து வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திக்கலாம்.